ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த காலை வேளையில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த ஒரு மாதம் முழுதுமாய் நம்மை நடத்தி நம்மளை பாதுகாத்து அவருடைய கிருபைக்குள்ளே மறைத்து நம்மை காத்த தேவ கிருபைக்காக நன்றி செலுத்தி நாம் இந்த புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தை நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மாதம் முழுதுமாய் தேவ கிருபை நம்மோடு இருக்கும்படியாக நம்ம ஆண்டவருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துவோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வருவது மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதம். வசனங்கள் சொல்லுகிற பல வசனங்கள் சொல்லு அதிகாலை திடனும் கண்டடைவான் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குமா. ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் புதிதாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உலகத்தை தேடினா என்ன கிடைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்காக உலகத்தை தேடாமல் வாழ முடியாது. உலகத்தை தேடிதான் ஆகணும். ஆனால் முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியின் தேடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த அதிகாலையில் இந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் 23ஆம் சங்கீதத்தில் நம்ம எப்போதுமே பார்க்கிறது தான். அந்த சங்கீதத்தில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த சங்கீதம் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் மிகவும் பிரியமான வாஞ்சிக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் கடைசியாக 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த நாளில் தேவ வாக்குத்தம், அதாவது வசனத்துக்கு நம்ம பார்க்கும்போது நன்மையும் கிருபையும் என்னை தொடர். இந்த நாள் இந்த மாதத்துக்குடைய வாக்குத்தம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர். நான் இந்த பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற இந்த 23ஆம் சங்கீதத்தை விட்டால் உங்களுக்கு வேற செய்தியே கிடைக்காதா அப்படின்னு ஒருவேளை என்னைக்கு நினைக்கலாம். ஆனால் இந்த 23ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்க ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போது ஆண்டவர் அதுக்குள்ளே இருந்த பொக்கிஷங்களை தந்து கொண்டிருக்கிறார். அதை ஆழமாய் அதாவது அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான கருத்துக்களை விரும்புகிறவங்களுக்கு அது நாளுக்கு நாள் அது பொங்கிட்டு தான் இருக்கும். இந்த பால் பொங்குற மாதிரி. சோத்திரம். இந்த பிரியாணி செய்யும்போது நான் பிரியாணி செய்யறவங்கள கேட்பேன், 1 கிலோ அரிசிக்கு எத்தனை பேர் சாப்பிட முடியும்? அவங்க சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்றாந்தா 6 பேர் சாப்பிடலாம், இல்லை கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்றதா 8 பேர் சாப்பிடலாம். நான் யோசித்தது உண்டு, 1 கிலோ அரிசி பங்கு 7 பேருக்கு பங்கு போட்டால் எவ்வளோ வரும்? அவ்வளோதான் வரும். ஆனால் அது பொங்கின பிறகு மினிமம் 7 பேர் திருப்தியாக சாப்பிடலாம். அதே போலதான் இந்த தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் ஊற விட்டு வேக வச்சா சோத்திரம், அதுக்குள்ளே இருந்து அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது நன்மையும் கிருபையும் என்னை தொடர். எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம். தாவீதை நான் கேட்பேன், என்ன தைரியம் இருந்தால் சொல்லுவேன், நன்மையும் கிருபை என்னை தொடர், உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு நம்ம கேட்கணும். தாவீது சொல்லுவார், உங்களுக்கு புரியாததும் கேட்கிறவங்களுக்கும் புரியாத காரியங்கள், அநேக காரியங்கள் எனக்கு தெரியும். இது பெரிய ஒரு விஷயம் எல்லாம் இல்லை. நான் இவ்வளோ தைரியமாய் சொல்ல, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நன்மை இல்லை கிருபை இல்லை, எனக்கு பிரச்சனை தான் தொடருது, எங்க போனாலும் பிரச்சனை என்னை பின்தொடர்ந்து வருகிறதுன்னு சொல்றாங்க. ஆனால் பிரச்சனை இருக்கிற தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவருடைய வாழ்நாள் என்னைக்கு அவரை குறித்து சொல்லும்போது, வீட்டில் தள்ளப்பட்டவர், படிக்காதவர், தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறவர், ஆனால் யார் தள்ளப்பட்டாலும் தேவன் அவரை கை கொண்டார், இல்லாவிட்டால் ஏற்றுக்கொண்டார். நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் யாரு கைவிட்டாலும், யாரு பிரைஸலோடு சொல்லாமல் போனாலும், யார் உங்களை விசாரிக்காமல் போனாலும், யார் உங்களை கண்டுக்காமல் போனாலும்,
நம்மை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு, நம்மளை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு, நமக்கு தீமை செய்யாத ஒரு தெய்வம் உண்டு. அவரை நம்பி இருங்க. அவரை நம்புகிற தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் இவனை தொடரும். இந்த நாளில் நாம் சொல்லணும், தாவீது வாழ்க்கையில துவக்க என்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாரோ அன்னையிலிருந்து அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். அந்த நாட்களுக்கு பிறகு அவரை சத்ரு பின்தொடர ஆரம்பிச்சாங்க. முதல்ல ராஜா பின்தொடர்ந்தாங்க, அப்புறம் மகன் பின்தொடர்ந்தாங்க. மற்ற அநேக காரியங்கள் அவருக்கு விரோதமாய் வந்தாலும் அவர் சொல்லுவார், யாரெல்லாம் என்னை துரத்தி என்னை கொல்ல பின்தொடர்ந்தாரும் எனக்கு பின்னால வருவது நன்மையும் கிருபையும் தான். இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. என்ன நடந்தாலும் எனக்கு பின்பாக என்னை தொடர்வது நன்மையும் கிருபை என்று சொல்லக்கூடிய விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம எப்படி பாஷா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். அதுக்கு ஆதாரம் 23ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பிச்சா, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி, ஹல்லேலூயா, அப்படி வசனம் இருக்கிறது. அந்த அவர் நம்மை நடத்த ஆரம்பிச்சா, அவருடைய நடத்தலுக்குள்ள நாம் நடந்தா, மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பித்து அவருடைய நடத்துதலுக்குள்ள நாம் நடந்தா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லுகிறார்? அவர் ஒரு மேய்ப்பராக இருந்ததுனால அதை ஆதாரமாய் கொண்டு பேசுகிறார். இன்னைக்கு இருக்கிற ஆடுகளும் ஆவிக்குரிய ஆடுகளும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிரிக்கவங்க சிரிச்சிருங்க, நோ ப்ராப்ளம். இன்றைக்கு இருக்கிற ஆடா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆடா இருந்தாலும் சரி, ஆடுகளுக்கு பின்னால போனதா ஆடுகள் ஒழுங்கா போகும். ஆனா அன்றைக்கு இருக்க ஆடுகள் மேய்ப்பன் பின்னாக போக வேண்டாம், முன்னால போனா ஆடு அந்த மேய்ப்பனை பின்தொடர்ந்து போகும். அன்னைக்கும் இன்னைக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். சோத்திரம் சோத்திரம். அன்னைக்கு ஆடுகளுக்கு கொஞ்சம் பஞ்சம், குறைவு இருந்தது. ஒருவேளை ஆகாரம் கிடைச்சா போதும் என்ற எண்ணம் இருந்தது. இன்னைக்கு ஆகாரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு வாழ்க்கையில நம்ம வந்துவிட்டோம். ஏன்னா திரளான ஆகாரம் நமக்கு இருக்கிறது. சரி, அது போகட்டும். அப்போ தாவீது சொல்ற என்னை நன்மையும் கிருபை என்னை தொடர காரணம் அவருடைய நம்பிக்கை. எனக்கு முன்பாக செல்லுகிறவர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, என்னை பின்தொடர்ந்து வருகிற எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவரது சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, அவருடைய ஆடுகளை, தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டது போது அதை பிடிக்க வந்த கரடி. இரண்டாவது, அதை பின்தொடர்ந்து அதை பிடிக்க வந்த சிங்கம். வேற சொல்றது பின்தொடர்ந்து போயின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பின்தொடர்ந்து போய், வசனம் அப்படிதான் சொல்லுகிறார். பின்தொடர்ந்து போய் அதை பிடித்து அதனுடைய வாயிலிருந்து அதை எடுத்து வாயை கிழித்து போடான்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, சோத்திரம். இதை இப்படி தைரியமாய் செய்வதற்கான காரணம் என்ன? அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னை பின்தொடர்வது என் தேவன், எனக்கு முன்பாக செல்லுகிறவர் என் தேவன். அவர் என் பட்சத்தில் இருக்குமே ஆனால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃப்ரெண்ட் 1000 1 அல்ல, ஆமா அப்படிதான் சொல்லணும், 1000 1 நம்முடைய தேவனை காண்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. நம்ம முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கிறோம், அவங்க தான். ஹல்லேலூயா. ஆனால் நேற்று தான் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸே காணோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, போட்டோம், அதெல்லாம் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இந்த சொல்வதற்கு காரணம் என்ன? அவருக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிற நாள் வரைக்கும் என்னை தொடர்வது நன்மையாக தான் இருக்கும், என்னை காக்கிற கிருபை தான் இருக்கும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை தாவீதுக்கு இருந்ததுனால அவர் சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடர், எங்களை தொடர்ன்னு சொல்ல, எங்களை தொடரும்னு சொன்ன நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். என்னை தொடரு, அது என்னையா என்னை தொடரும். ஹல்லேலூயா. அப்ப என்னை நடத்துகிற தெய்வம் என்னை நடத்த வல்லவர். இந்த காலை வேளை கேட்கிறவங்க மட்டுமல்ல, செய்கிறவங்களாய் மாறுங்க. ஹல்லேலூயா. நம்மை நடத்த ஒரு தெய்வம் உண்டு. கடந்த ஒரு மாத காலம் எப்படி ஓட நமக்கு தெரியல, ஆனாலும் நம்மை நடத்தி வந்தவர். எந்த சேதமும் நமக்கு இல்லாதபடி, நம்மை படுக்க இராதபடி, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாதபடிக்கு, ஹல்லேலூயா, நமக்கு சொந்தமானது ஒன்றும் சேதப்படாதபடி, நம்முடைய தலைமுறைகள் சேதப்படாதபடி நம்மை நடத்தி வந்த நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை தவிர தீமையை செய்ய நினைக்கிறவர் அல்ல. அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். ஹல்லேலூயா. ஆனா அதுல ஒரு கண்டிஷனை போட்டு தான் அவர் முடிக்கிறார். நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே சிலவங்களுக்கு விளங்காத ஒரு விஷயம் இது, அதை மட்டும் பிடிச்சுப்பாங்க. அதாவது சாம்பார்ல முருங்கைக்காவும் வெண்டைக்காவும் உருளைக்கிழங்கும் தனியா வச்சு வெறும் குழம்பை மட்டும் ஊற்றி சாப்பிட்றாங்க மாதிரி. அதே மாதிரி ஹல்லேலூயா, முக்கியமானது என்ன பண்ணுவாங்க? எடுத்து போட்டுருவாங்க. நோ, உங்க சாப்பாடுல என்ன வேணும், கறி பீஸே எடுத்து தனியா போட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, சோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்க, அது வேற. அதுல இன்னொரு பயங்கரமான, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, நான் வாழ்நாள் என்னுடைய சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு நன்மையும் கிருபை என்று சொல்லக்கூடிய விசுவாசம் நமக்கு தேவைங்க. ஆமென். நான் சொல்லணும், எனக்கு ஒரு தீமை அல்ல, நன்மை என்னை தொடரும், கிருபை என்னை தொடரும். யாரால தைரியம் இருக்க சொல்றதுக்கு? ஆமே எல்லாம் சொல்லி ஏமாத்தாதீங்க. நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்று இங்க சொல்லுவீங்க, அது பாதி பேர் சொல்ல. சோத்திரம், சோத்திரம். நன்மை வரும் சொல்ல, தீமை வரும். எனக்கு தீமை தான் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். ஹல்லேலூயா. சரி, போகட்டும். அப்போ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அவர் சொல்றார், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ இந்த இடத்துல நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்கு நம்ம நேரத்தை செலவிடுறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழித்து ஒரு பழகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன தீமை வந்தாலும் தேவன் அதை நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம். நன்மையாய் மாற்றுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, நன்மையாய் மாற்றுகிற தெய்வம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். நம்ம இன்னைக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் ஆண்டோட சமூகத்தில் இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொபைலே நோண்டு, சரி விட்டுறேன். நம்ம எவ்வளோ நேரம் எவ்வளோ காரியத்துக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவதற்கும், பைபிளை வாசிப்பதற்கும், இல்லை ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்பதற்கும் எவ்வளோ நேரம் நாம் செலவழிக்கிறோம். சோத்திரம். மற்ற காரியங்களுக்கு நம்முடைய நேரம் அது நமக்கு தெரியாமல் அப்படியே போறதே தெரியாமல் போயிடும். ஆனால் தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டுமானால், என்னை நன்மையும் கிருபையும் தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற நம்பிக்கை வர வேண்டுமானால் அதுக்கு ஒரு காரணம், நாம் தேவ சமூகத்தில் இருந்து பழகிறவளா இருக்கணும். தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய பர்சனல் லைஃப்ல ஆண்டவரோடு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நம்ம தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. மாத்திரதா மலக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீ எல்லாம் அறிவியல் சொல்லக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அவரோடு கொஞ்சம் பேசி, அப்புறம் அவர் பேசுவதற்காக கொஞ்சம் நேரத்தை அனுமதிச்சு, அப்படி நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்வார். அப்போ நம்ம இந்த நாட்களில் இந்த பிப்ரவரி மாதம் 28 நாட்கள் தான். போன மாதத்தில் 31 நாள் நமக்கு இருந்தது. இந்த மாசத்துல ஆண்டவர் 3 நாள் குறைச்சு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாசத்துல 3 நாள் குறைச்சு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தா போதுமா? யாருக்கும் புரியல. 3 நாள் 31 நாள் உட்கார்ந்துட்டீங்க. இந்த மாசத்துல என்ன பண்றீங்க? காத்திருக்கிறது ஒரு 3 நாள் கம்மியா, 28 நாள். சரியா? 3 நாள் சாரி, இந்த நாட்கள் 28 நாளும் இந்த மாதம் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. சொல்றாரு, ஜீவனுள்ள நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்றார். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, எனக்கு சொல்றதுக்கு டைம் ஆயிடும். அதுக்காக தான் நிலைத்திருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு. எங்கே நிலைத்திருக்கணும்? தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது எல்லாமே வராதெல்லாம் அப்போதான் வரும். 1லேருந்து 2லேருந்து 3லேருந்து 4லேருந்து 5லேருந்து 6லேருந்து 1 2 3 10 வரைக்கும் வரும். ஆனால் நம்ம தேவ சமூகத்தை விட்டு விலகி போனால் ஒன்றுமே வராது. பார்த்தீங்களா? நம்மளை உட்கார, ஆனால் அவை மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு வேணும். போன வாரத்தில் சொன்னேன், நம்ம பழக வேண்டும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, அதுக்கு சரியான வேர்டு நம்ம எலியாதான் சொல்றார், தேவனுக்கு நின்று பழகிற நான் சொல்றார், நிற்கிற நான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அதில் இன்னொரு ட்ரான்ஸ்லேஷன்ல பழகின நான். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நின்று பழகின நான். ஹல்லேலூயா. அவ பழக்கம் வேணுங்க. தேவ சமூகத்தில் உட்கார ஒரு பழக்கம் நமக்கு இருக்குமே, ஆனால் நம்ம தைரியமா சொல்ல முடியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னு நம்மால் தைரியமாய் விசுவாசத்தோட சொல்ல முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த மாதத்தில் நீங்க எல்லாம் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆன்லைனில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை எல்லாம் ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம்? அட்லீஸ்ட் இந்த மாதமாவது கர்த்தருடைய சமூகம், நம்ம இதுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னு மறந்துடுவோம். என்ன செய்யணும்? இந்த பிப்ரவரி மாதம் இந்த 28 நாள் 3 நாள் நம்ம குறைச்சி கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஸோ இந்த மாதத்தில் ஆண்டோட சமூகத்தில் அதிக நேரம் செலவழிக்கணும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுங்க. நிச்சயமாய் அப்படி தேவ சமூகத்தில் உட்காரும்போது நமக்கு தீமையா வருகிறத தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இந்த தீமையை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். நம்ம வாழ்க்கையில நன்மை வர்றதுக்கு முன்பாக தீமை வரும். நன்மை நமக்கு தீமையாய் தெரியும். நான் தாவீதை நான் காட்டுகிறேன். ஒரு நாள் காலையில என்னுடைய சிந்தனையை நான் சொல்றேன். ஒரு நாள் காலையில ஆடுகளை மேய்க்கிறதுக்காக தாவீது புறப்படும் போது அவங்க அப்பா கூப்பிட்டு, எப்பா இன்னைக்கு ஆடு மேய்க்க போகாத, நீ என்ன பண்ற, உங்க சகோதரர்களுக்கும் அங்க இருக்கிற முக்கியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பம் இதெல்லாம் கொஞ்சம் ஆடையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு கூடையை கையில கொடுத்து அமிச்சிட்டார். சோத்திரம். அவருக்கு பயங்கர சந்தோஷம். இன்னைக்கு ஒரு ஆடுகளை மேய்க்காம இந்த அண்ணனை பார்க்கலாம். அப்புறம் அங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது,
இந்த யுத்தம் எல்லாம் பார்க்கலாம்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம சர்ச்சுக்கு வர்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. நம்ம சர்ச்சுக்கு வர மாதிரி அல்லேலூயா வந்தாங்க. வந்தபோது அங்க கிட்டத்தட்ட 30 நாளா 40 நாளா தெரியல, 30 நாளா 40 நாள் 40 நாளா ஒருத்தர் கொக்கரிச்சுட்டே இருக்கார். யார் தெரியுமா? பெலிஸ்தனாயிருக்கிற கோலியாத். சோத்திரம். இதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அன்னைக்கு எல்லார் வீட்டிலும் அதான் செய்தி. சோத்திரம். நமக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்த ஒரு செய்தியோட தான் நம்ம வீட்டுக்கு போவீங்க. அவங்க பிரைஸ் லார்ட் சொல்ல, பாஸ்டர் என்னை பார்த்து முறைச்சாங்க, பாஸ்டரை பார்த்துட்டு பார்க்காம போறாங்க, இப்படி இல்லை பல செய்திகள் நம்ம சேகரித்து அதை வீட்டில் போய் அதை என்ன ஆயிடும், பிரிண்டிங்களை கொடுப்போம். சோத்திரம். அப்படியாக கொஞ்சம் கவனிங்களேன். இப்படியாக அன்றைய இஸ்ரவேலுடைய வீடுகளில் எல்லாம் அன்றைக்கு செய்தி என்ன? கோலியாத். காலைல வந்தோன்னு சொல்லுவார், சாயங்காலம் வந்தோன்னு சொல்லுவார். அப்ப காலை செய்தியும் மாலை செய்தியும் யாரு? கோலியாத். ஐயோ, இருக்கிறீங்களா? இல்லையா? இருக்கிறீங்க. ஓகே. கோலியாத்தை குறித்து தான் பேசுவாங்க. ஐயோ, எப்படி யாரு காப்பாற்ற போறாங்களோ, 9.5 அடி ஆயிரம் ஹைட்டு, இவன் பயங்கரமான, அது மேலே ஒன்று வச்சிருக்கான், அது ஒரு 1.5 அடி ஹைட்டு, இப்படி கிட்ட 10 அடி ஹைட்டில் நிற்குது. நம்ம ரூஃப், நம்ம இந்த ரூஃப் இருந்தால் அந்த ஹைட்டில் இருக்கு. பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும். அப்படி ஒரே பேச்சா இருந்தது. தாவீது வந்தார். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். தாவீது வந்தார். என்னன்னு கேட்டார். விஷயத்தை சொன்னாங்க. சரி, அவனை ஜெயிச்சா என்ன கொடுப்பான்னு கேட்டாங்க. எல்லாரும் அப்படி போகும்போது அப்படியே அவர் அப்படி போயிட்டு வந்து ரவுண்ட் பண்ணி ஓடி வந்தார். எல்லாரும் கேட்டால் என்ன கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க. இது ராஜாவினுடைய காதுகளுக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. ராஜா கூப்பிட்டார். சோத்திரம். நிறைய காரியங்கள் அதில் சொல்ல இருக்கலாம். ஆனால் சண்டை செய்தியாக இருந்தால் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷமாய் வந்த தாவீதினுடைய வாழ்க்கையில அவர் தீர்மானம் எடுக்கிறார். எல்லாரும் பயந்து கொண்டு, அன்னைக்கு ராஜாவாக இருந்த சவுல் பயந்து கொண்டிருக்கும் போது, எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் போது தாவீது மட்டும் தைரியத்தோடு நிற்கிறார். நான் இவரை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல நல்லா கவனிங்க. அந்த இடத்துல தாவீது ராஜா கிட்ட போறாங்க. ராஜா தன்னுடைய படசட்டையை கொடுக்குறாங்க, வேணான்னு கழட்டி விட்டுறாங்க. சோத்திரம். போய் ஜெயிக்கிறாங்க. ஆனா தேவப்பிள்ளைய, கோலியாத்தை ஜெயிக்கிறத இஸ்ரவேல் இருக்கிற ஜனங்கள் யாரும் நம்பல, யாராலும் முடியாதுன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு தீமை, அதாவது கோலியாத்தை ஜெயிக்கிறது தீமையான காரியம், நன்மையா? இதுவரைக்கும் அவனை யாரும் ஜெயிச்சதில்லை. இவர் போய் இந்த 5 அடி ஹைட் இருக்கிற, 5 அடியோ 5.25 அடியோ தான் இருக்கு அவரோட ஹைட்டு. அந்த ஹைட் இருக்கிற போய் 9.5 அடி ஹைட் இருக்கிறவரை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அது தீமை தான். ஜெயிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது தீமை தான் ஜெயிக்க முடியாதுன்றோம் இல்லை. ஆனால் அவர் ஜெயித்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ நிந்திக்கிற, என்ன சொல்லி கல்லடிச்சார் தெரியுமா? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் சொன்னார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, நான் இது சொல்றதுதான், இது இவ்வளவுதானே பேசினேன். உன் வாழ்க்கையில வருகிற தீமை உன்னை தொடரும். நீ சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் அது என்னை தொடாது. தாவீது சொன்ன, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் உனக்கு வருகிறேன் என்றாரு. ஹல்லேலூயா. அவர் நாமத்தை சொன்னபோது ஜெயம் வந்ததா? ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் உன் வாழ்க்கையில தோல்வி தோன்றுகிறதோ, எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை தோணுகிறதோ, உனக்கு தீமை பின்தொடர்ந்து தோணுமே, ஆனால் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் அது என்னை பின்தொடராது. இதுக்கெல்லாம் ஆமென் சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. சோதரம், என்ன சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தில் என்னை தீமை பின்தொடராது. என்னை பின்தொடர்கிறது நன்மையும் கிருபையும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயம் எடுக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிற தெய்வம். தாவீதின் வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். அல்லேலூயா. நான் இந்த ஒரு காரியத்தை நான் ஆவில உணர்கிறேன்.
நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற தீமை நம்மை விட பெருசா தெரியும். நமக்கு வருகிற வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திச்சு வருகிற பிரச்சனைகள் நம்மை விட பெருசா தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? நம்மை விட பெருசா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? ஆனா கொஞ்சம் கவனிங்க. ஆனா தாவீது பாருங்க, அவனோட சின்ன ஆள் அல்ல, அவனோட டபுள் மடங்கு, அவனை விட டபுள் மடங்கு ஆள். அப்போ தாவீது எப்படி, ஐயோ இவ்வளவு பெரிய ஆளை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிக்கல. அவர் யூஸ் பண்ணது, எவ்வளவு பெரிய ஆளாலும் இயேசுவின் நாமத்தில் விழுந்துதான் ஆகணும். இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போது உங்களுக்கு பயம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் பிசாசுக்கு பயம் இருக்கிறது. சொல்ல வேண்டிய ஆளு சொன்னா என்ன ஆயிடும்? பிசாசு பயப்படும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளை, நீ இயேசுவின் நாமம் பயன்படுத்துமே ஆனால் அது நடக்கும். ஹல்லேலூயா, சோத்திரம். லைட் வேற சொல்லுது நிப்பாட்டுன்னு, சரியா? அதனால நிப்பாட்டிடலாம். நீங்களும் சொல்லிட்டு இருப்பீங்க 6:30 பாஸ்டர், நாங்கள் எப்பவுமே ஷார்ப் 6:30 மணிக்கு தான் போகிறோம், இன்னைக்கு நீங்கள் பாட்டு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. சரியா? டோன்ட் வரி, உங்களை நேரத்தோடு அனுப்பிச்சிடுறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்போ என்னது இந்த மாசத்துல? நன்மையும். உங்க வாயில் என்ன வரணும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம். சிலவன் முகத்தை பார்க்கும்போது தெரியும் நடக்கிற காரியம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நடக்கும். நான் நினைக்கிற நடக்கும். எது நடக்கும்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது சிந்தி, அதை விசுவாசி, அதை உன் வாயால் அறிக்கையிடு, நிச்சயமாய் கர்த்தரதுக்கான காரியங்களை செய்வார். அப்ப இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், நன்மையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. அப்படி நீ விசுவாசி தேவ பிள்ளையே, உனக்கு நீ தீமையாய் வருகிறதே தேவன் நன்மையாய் மாற்றுகிறார். அப்ப அதனால கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வாக்குத்த செய்திக்காய் நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். கடந்த ஒரு மாதம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தை காண செய்தீர், அதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்திலும் எங்களோடு நீ பேசின வார்த்தைக்காக நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் இந்த நாளில் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக, எங்களை பின்தொடர்றது எவ்வளவு பயங்கரமான காரியமாக இருந்தாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற எங்கள் தெய்வம் எங்களுக்கு முன்பாக மெய்ப்பராக செல்கிறபடியினால் ஆண்டவரே, அவரை நாங்கள் பின்தொடர்ந்து உம்முடைய வழிகள் நடக்க எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. தாவீது சொன்னது போல நீடித்த நாட்களாக உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன்னு சொன்னது போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கத்தக்க கிருபை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும், இனிமேலும் கேட்க போற பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின்படியா நீ ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே உதவி செய்யும்படியா அடிமை ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. சமாதானத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, தேவ கிருபை அனுதினமும் பெருகத்தக்கதான, காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் காணப்படத்தக்கதாக தேவரீர் நீர் உதவி செய்யும்படியா அடிமை ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இப்போது காணப்படுகிற எல்லா தீமையான காரியங்களும் நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி. உண்மையுள்ள விசுவாசம் எங்களுக்கு பெருகட்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் அதிகமாய் வகைப்படுத்த, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு கிருபைதார். ஆண்டவரே, இந்த மாதத்தில் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். எங்களை சுத்தி தூதர்கள் காவலாக இருக்கட்டும். அக்கினி மதில் சூழ்ந்திருக்கட்டும். எல்லா பொல்லாப்புக்கும் ஆபத்துக்கும் நாசமோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துள்ளுவீரார். ஆண்டவரே, அப்பத்தை தண்ணீரை நீ ஆசீர்வதியும். எண்ணெய் மாவும் குறையாத வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளும்.
ஆண்டவரே, வாதைகள், பலவீனங்கள், வியாதிகள் அணுகாதபடி உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளால் உம்முடைய பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. தேவ சமாதானத்தால் நிரப்புவீராக. ஆண்டவரே, சந்தோஷம் நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். சந்தோஷம், சமாதானம் உடைய பிள்ளைகள் அடைய அடிமை ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகரமாக நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.